சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா, நேற்று உள் தமிழகத்தில் இருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழைக்கும், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஸ்டெல்லா கூறினார். சுமத்ரா மற்றும் அதை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவிய மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்பிருப்பதால் வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ஸ்டெல்லா தெரிவித்தார். சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 48 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விருதுநகரில் 8 சென்டிமீட்டரும், சென்னை விமான நிலையம், மதுரை விமான நிலையம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் தலா 7 சென்டிமீட்டரும், பூந்தமல்லியில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.